நாம் நம் சொல்லுக்கு மரியாத இடத்தில் நாம் மல்லுக்கு நின்று பயனில்லை. நாம் நம் சொல்லுக்கு மரியாத இல்லாத இடத்தில் மல்லுக்கு நின்று பயனில்லை. மக்கள் மனமோ நம் பயமில்லை. சிலர் ஏதோ ஒரு வகையில் மக்கள் மனதை கவருகிறார். நம்மில் சிலர் மக்களின் மனதை கவர தவறுகிறார். இந்த வையகத்தில் எதுவுமே நம் கையில் இல்லை. அது மெய் போல மணக்கும் நம் பொய்யிலும் இல்லை. இந்த உலகை ஏதோ ஒரு சக்தி இயக்குகிறது. அந்த இனம் புரியாத சக்தி தான் தினமும் நம் புத்தியை மயக்குகிறது. இந்த உலகை ஏதோ ஒரு சக்தி இயக்குகிறது. அந்த இனம் புரியாத சக்தி தான் தினமும் நம் புத்தியை மயக்குகிறது. அதனால்தான் மனிதரில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை. இந்த உலகில் புத்திசாலிகள் கூட வெற்றியோடு வாழ்ந்ததில்லை. சிந்திக்க தெரியாத மக்களை நாம் தினமும் சந்தித்து என்ன பயன்? தெய்வத்தை வந்திக்க தெரியாத மக்களை நாம் நிந்தித்து என்ன பயன்? சிந்திக்க தெரியாத மக்களை நாம் தினமும் சந்தித்து என்ன பயன்? தெய்வத்தை வந்திக்க தெரியாத மக்களை நாம் நிந்தித்து என்ன பயன்? நம் வீட்டில் குழந்தைகள் ஆட்சிக்கு வரும்போது நாட்டில் காட்சியும் மாறுகிறது. சூழ்ச்சி செய்ய தெரியாத குழந்தைகளை தேடியே மாற்றியும் வருகிறது. இங்கு குழந்தைகளின் குறும்பு சேட்டை இரும்பு கோட்டையையும் உடைக்கும். சில வேளைகளில் குழந்தைகளின் சேட்டை நாட்டிற்கு கேட்டையும் விளைவிக்கும். இங்கே குழந்தைகளின் குறும்பு சேட்டை இரும்பு கோட்டையையும் உடைக்கும். சில வேளைகளில் குழந்தைகளின் சேட்டை நாட்டிற்கு கேட்டையும் விளைவிக்கும். இன்று எல்லோர் இல்லத்திலும் நடப்பது குழந்தைகளின் ஆட்சி. குழந்தைகளின் உள்ளத்தை கொள்ளை அடிப்பதும் ஒரு வகை சூழ்ச்சி. இன்று எல்லோர் இல்லத்திலும் நடப்பது குழந்தைகளின் ஆட்சி. குழந்தைகளின் உள்ளத்தை கொள்ளை அடிப்பதும் ஒரு வகை சூழ்ச்சி. குழந்தைகளுக்கு சூதுவாது தெரியாதே. அதை நாம் அவர்களுக்கு எடுத்து சொன்னாலும் புரியாது. இளங்கன்றி பயமறியாது. அதற்கு பின்னால் நடக்கப் போவது முன்னால் தெரியாது. இளம் கன்று பயமறியாது. அதற்கு பின்னால் நடக்கப் போவது முன்னால் தெரியாது. சில வேளைகளில் குழந்தைகளின் குறும்பு சேட்டை நாட்டையும் பாதிக்கும். சில வேளைகளில் அது நம் வீட்டையும் சோதிக்கும். சில வேளைகளில் குழந்தைகளின் குறும்பு சேட்டை நாட்டையும் பாதிக்கும். சில வேளைகளில் அது நம் வீட்டையும் சோதிக்கும். இக்கால குழந்தைகள் நல்வாழ்வை போதிக்கும். அக்கால தமிழ் செய்யுளை படிக்கவில்லை. அதனால் தான் ஒன்றுமறியா இச்சிறுவர்களுக்கு தன் பெற்றோர் சொல்வது பிடிக்கவில்லை. இக்கால குழந்தைகள் நல்வாழ்வை போதிக்கும். அக்கால தமிழ் செய்யுளை படிக்கவில்லை. அதனால்தான் ஒன்றுமறியா இச்சிறுவர்களுக்கு தன் பெற்றோர் சொல்வதும் பிடிக்கவில்லை.